தாவேக ஆட்சி அமைக்க திமுக அதிமுகவை எதிர்த்து காங்கிரஸ் நம்ம பல்லடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சூரியனே எங்களை கண்டு ஒரு விதமான நிலைக்கு வந்துவிடும் என்பது வரலாறு. தமிழ் மாநில காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து திமுக 7 MP, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 MP சேர்ந்தப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்த்துட்டா பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தீங்க. நீங்க வாஜ்பாய்க்கு போய் 7 MP எப்படி ஆதரவு கொடுத்தீங்க? உங்க பாட்டுக்கு போய் ஆதரவு கொடுக்கல. அன்னைக்கு மட்டும் ஒண்ணு உங்களுக்கு நியாய தர்மம் இல்லையா? ரைட் முடிஞ்சது. இப்ப பிஜேபி கூட 2003 வரைக்கும் இருந்துட்டு 2004 காங்கிரஸ் கூட சேர்ந்தீங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு பார்லிமெண்ட் வரும்போது கழட்டி விட்டுட்டு போறீங்க. 11 எலெக்ஷன் முடிஞ்சோடனே கூட நட்புறீங்க. கூட நட்புன்னு சொல்ற டெல்லியில விலகிட்டு வர வேண்டியதானே? ஏன் 14 பதவி சோகம் அனுப்புறீங்க? டெல்லியிலையும் நீங்க தான் இருக்கணும், இங்கேயும் நீங்க தான் இருக்கணும். கூட எவனும் இருக்க கூடாது. விடுதலை சிறுத்தை தலைவரும் ஒரு டைம் சொன்னாரு, யாரும் கூட இருக்க கூடாது. ஒண்ணு நீ இல்லைன்னா சினிமாவை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, இவங்க விஜய் நடத்தல. ஒரு நல்ல அரசியல் காமராஜருடைய அரசியல் நடத்தணுங்கிறதுக்காக நடந்து மக்கள் தீர்ப்பு விசில் புரட்சின்னு நல்ல அமைதி புரட்சி பண்ணினாங்க. காங்கிரசுடைய மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையாகக்கூடிய மாவட்ட தலைவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய தேசியங்களே, முதலில் நம்முடைய அகில இந்திய தலைவர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறுத்தக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சரியான முடிவெடுத்து நம்மை எல்லாம் அற்புதமான முறையிலே தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்த அற்புதமான முடிவுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு RSS கட்சியினுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய தமிழக கவர்னரை கண்டித்து மகாராஷ்டிராவிலே விடியற்காலையிலே ஏக்நாத் சிண்டேவை பதவியேற்க வைத்த இந்த RSS கைக்கூலிகள், அதே போல கர்நாடகத்திலே 90 சட்டமன்ற உறுப்பினர் வைத்த எடியூரப்பாவை பதவியேற்க வைத்த இந்த RSS கைக்கூலிகள் இனியும் காலம் தாழ்த்தினால் இந்திய தேசிய காங்கிரசும் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கக்கூடிய சூழ்நிலை, மிகப்பெரிய மெரினா புரட்சி உருப்படிய சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு என்ன நடக்குது? திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி நடத்த ட்ரை பண்றாங்க. அது பெரிய துரோகம் இல்லையா? ஆகவே தயவு செய்து துரோகத்தை பத்தி நீங்க 2 கட்சியும் பேசக்கூடாது. இன்னைக்கு மக்கள் விஜய்க்கு பெரும்பாலான வாக்குகள் கொடுத்திருக்காங்க. ஆகவே நீங்கள் விஜய் அவர்களுக்கு முதல்வராக்க நீங்கள் உடனே அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாம மெரினா கடற்கரையில ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் நடந்தது. அதை விட போராட்டம் பெரிதாக நடக்கும்.